வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அரசியல் கட்சியில் நன்கொடை பெறுவதற்கு கட்டுப்பாடு விதித்து தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. பல்வேறு விதமான பரிந்துரைகளை சமீப காலமாக தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. ஒரே வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படிங்கிறதை தடை செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வராங்க. இந்த அடிப்படையில் இப்போ 20,000 ரூபாய்க்கு மேலே யாராவது பணம் கொடுத்தா அதை யார் கொடுத்தாங்கங்கிற அக்கௌண்ட் கொண்டு வரணுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சட்ட விதி. இதை இப்போ 2,000 ரூபாய்க்கே அவங்க கொண்டு வராங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, பரிந்துரைகள் பல முறை தேர்தல் ஆணையம் செய்கிறாங்க. அந்த பரிந்துரைகளை அரசு ஏற்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இந்த 20,000 லூப் ஹோல் இப்போ இல்லை, பல ஆண்டு காலமாகவே விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அதாவது ஒரு அரசியல் கட்சி 20,000 ரூபாய்க்கு குறைவாக நன்கொடை பெற்றால் அதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் அவர்கள் வைத்துக்கொள்ள அவசியம் இல்லை. அவர்கள் ஏதேனும் ஒரு பேரை சொல்லிட்டு குப்புசாமி கிட்டேருந்து வந்தது, முனுசாமிகிட்டேருந்து வந்தது, ராமசாமிகிட்டேருந்து வந்ததுன்னு ஒரு ஊர் பேரை போட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு பேன் கார்டு தேவையில்லை, ஒரு கேவைசி எந்த ஒரு அடிப்படையிலும் அவர்கள் ஆதாரம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் நன்கொடை ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னு வைங்க. அந்த 20 லட்சத்தை அவர் கொடுத்ததாக தெரிவிக்க விரும்பவில்லைன்னா ஒரு 100 பேர் 120 பேர் பேரில் ஒரு டம்மி நேம் போட்டு எழுதுறது இது பல ஆண்டு காலமாக நடந்து வந்துருக்கிறது. தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கிறாங்க. இதை தடுப்பதற்கு இப்போ 20,000ங்கிறத 2,000 ஆக்குறாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த சமீபத்தில் வந்த அறிக்கை போன வாரம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் இந்த பழைய நோட்டுகளை எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். அது மக்களுக்கிடையே ஒரு அது பழைய லா, அது புதுதாக இப்போ அரசு கொண்டு வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஏற்கனவே சட்டத்தில் இருக்கிறத இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே தவிர புது சட்டம் கிடையாது. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கியூவில் நிற்கிறாங்க, மணிக்கணக்காக கியூவில் நின்று ஏடிஎம் முன்னாடியும் பேங்க்ல நிற்கும் போது அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் செய்ய வேண்டிய தியாகம் 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 என்று அரசு சொல்லும் போது ஏன் அரசியல் கட்சிகள் அதுக்கு தியாகம் செய்யக்கூடாது? ஒரு சிம்பிள் உதாரணம், ஒரு கட்சியிடம் இப்போ ஒரு கட்சி தலைவரிடம் 1 கோடி ரூபாய் இருக்கிறது, கருப்பு பணம்னே வச்சுப்போம். அதை கொண்டு போய் தைரியமாக அவர் அந்த கட்சியினுடைய பேரில் இருக்கிற அக்கௌண்ட்ல போட்டுடலாம். போட்டுட்டு 6 மாத காலம் கழிச்சோ 3 மாதம் காலம் கழிச்சோ அதுக்கு ஏதேனும் ஒரு செலவு எழுதி அதை எடுத்துக்கொள்ளலாம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உடனே அதுக்கப்புறம் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க? அரசியல் கட்சிகள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, நாங்கள் கேள்வி கேட்போம். என்ன கேள்வி? அதாவது நீங்கள் இப்போ சப்போஸிங் ஒரு 500 கோடி ரூபாய் ஒரு அரசியல் கட்சி அக்கௌண்ட்டில் கட்டுறாங்கன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ அவர்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, வருமான வரித்துறைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ பணத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோன்னு. இப்போ அதில் வருமான வரித்துறை உதாரணத்துக்கு கேள்வி கேட்குறாங்க, எங்கிருந்து உங்களுக்கு வந்துச்சு 500 கோடினாக்க? இவங்க எல்லாரும் 18,000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க, 12,000 கொடுத்தாங்கன்னு போட்டு ஒரு கணக்கு காட்டிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இது அரசியல் கட்சிகளுக்கு மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட விதிமுறைகள் ஏன் அரசியல் கட்சிகளும் அதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு சுமன் சொன்னது ஒரு வேறு ரொம்ப சரி. தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான அப்பப்போ சில சீர்திருத்தங்களை சொல்லிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குற்றப்பின்னணி உடையவர்களை வேட்பாளராக வைக்கக்கூடாதுங்கிறது பல முறையாக பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கோம். அது வரைக்கும் இல்லை. ரெண்டாவது, இப்போ தேர்தல் விதிமுறைகளை மீறி ஒருத்தர் பண பரிமாற்றம் நடத்தினால், போனால், வந்தால் என்று சொன்னால் அந்த கட்சி மீது அல்லது அந்த வேட்பாளர் மீது எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் 3 இடத்துல நடந்த இடைத்தேர்தலில் 2 இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதே பண பரிவர்த்தனை நடந்ததுங்கிற காரணத்தினால தான். ஆனால் அதனுடைய அந்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பழைய வேட்பாளர் 2 பேரும் போட்டி போடலான்னு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டோடய சேர்த்து சொல்கிறார். ஏன்னா அவர்கள் மீது குற்றம் ஒன்றும் நிரூபிக்கப்படவில்லை. அப்போ என்ன என்று சொன்னால் இது பூராவுமே என்னதான் தேர்தல் சீர்திருத்தம் செஞ்சாலும் அதல்ல. அப்போ என்ன கடைசியாக எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் 2 தான் வரணும். ஒன்று, தேர்தலை முழுக்க முழுக்க அரசாங்கமே பொறுப்பேற்று நடத்த வேண்டும். 1. ரெண்டாவது, இது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டைப் ஆஃப் எலெக்ஷன் வரணும். அதாவது பிரதிநிதித்துவ எலெக்ஷன், அதாவது கட்சிக்குத்தான் ஓட்டு போட வேண்டும், நபர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால்தான் இதெல்லாம் பெருமளவிற்கு இது கட்டுப்படும். இல்லை, அதாவது உங்களுக்கு இது ஏன் இது முக்கியத்துவம்? இந்த தேர்தல் ஆணையம் இந்த 2,000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கிறது தான் நீங்கள் அக்கௌண்ட் இல்லாமல் வாங்கலாம், அதுக்கு மேலேனா அதுக்கு தஸ்தாவேஜுகள் பெற வேண்டும். ஏன் முக்கியம்னா பொலிட்டிக்கல் கரப்ஷனுக்கு மிக முக்கிய காரணம் இந்த கட்சிகளுக்கு வழங்கப்படும் நன்கொடை.
இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு ஃபேக்டரி வைக்கிறாரு, ஒரு கான்ட்ராக்ட் வேணும் அப்படின்னாக்கா அவர் முதல்ல என்ன பண்றாரு, கட்சி கொண்டு போய் ஒரு டொனேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதும். அது செய்யும் பொழுது அந்த இப்போ உடனே என்ன சொல்றாங்க, அனானிமிட்டி இருக்கணும். ஒரு நபர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் என்பது அவரை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. எதுக்கு பொதுமக்களுக்கு நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு டொனேஷன் பண்ணேன், இல்லை நான் பிஜேபிக்கு கொடுத்தேங்கிறது ஏன் வெளியே வரணும், அனானிமஸாக இருக்கணும் அப்படிங்கிறது அது அப்படி உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி வைங்க. ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, அரசு சாராத ஒரு அமைப்பு, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி யாராவது ஒருத்தரை வச்சு அவங்க மூலமா அவங்க கிட்ட அதை சமர்ப்பிக்கலாமே. இது நீங்க தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. திரு பாலு சொன்னது போல தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியும், அட் த மோஸ்ட் இது இவங்க பண்ணது தப்பு, ஒரு கேஸ் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அது இழுத்துட்டு இருக்க போகுது. இல்லை, இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அரசியல் கட்சிகளுடைய அந்த பணபலத்தை குறைக்குமா, இல்ல அவங்க அரசியல் தேர்தல்கள்ல நிறைய செலவு செய்யறாங்கிற குற்றச்சாட்டு இருக்கிற போது அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நடைமுறை உதவி இல்லை? செய்யும்? இப்போ நீங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்று, ஒரு தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் செலவு எவ்வளவு செய்யலாம்னு விதிமுறைகள் இருக்கு. அதுக்கு அவர் கணக்கு சமர்ப்பிக்கணும். அந்த கணக்கு அது மீறினாக்கா அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்படும், எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு செலவழிக்கலாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இல்லை. சோ இந்த கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால பெரும் அளவில் என்ன ஆகுதுன்னா, தேர்தல் சமயத்துல இது வந்து வேட்பாளர் செலவழிக்கல, கட்சி செலவழிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஓட்டைகள், இந்த எவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறது என்றால் அதை வைத்துக்கொண்டு அரசியல் கட்சிகள் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அதை வந்து மாற்றி அமைப்பது மிகவும் முக்கியம். ரெண்டாவது, பொலிட்டிக்கல் கரப்ஷனுக்கு, ஊழலுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பொலிட்டிக்கல் கரப்ஷன், இந்த டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதை யார் கொடுக்கிறார்கள், எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நீங்க தெரிவிக்கலைன்னா கூட ஏதேனும் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு ஆடிட் பண்ணணும். மூணாவது, அரசியல் கட்சிகள்ல வந்து இந்த ஒரு மேட்டர்ல மட்டும் எல்லா கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுல சட்டத்துல இப்படிதான் இருக்கு, ஆனால் நாங்கள் அதை தாண்டியும் நாங்கள் வந்து இந்த மாதிரி 2000 ரூபாய்க்கு மேல நாங்க வாங்க மாட்டோம் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி சொல்றாங்களா? ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட சொல்வதில்லை. அந்த மாதிரி நாங்க சட்டத்துல ஏதோ ஒன்று இருக்கலாம், 20,000 லிமிட் இருக்கலாம், ஆனால் நாங்க வந்து 20,000 கம்மியா வாங்கினா கூட நாங்க பேரை வாங்குவோம், நாங்க ஆதாரம் வாங்குவோம் அப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல முன் வரல. 2000 ரூபாய் அப்படின்னு நன்கொடை கொடுத்தா கூட அது அக்கௌண்டபிளா கொண்டு வரணும், யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு தேர்தல் கமிஷன் சொல்ற மாதிரி இந்த 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்னு நன்கொடை கொடுக்கறத கூட வந்து கண்காணிக்கணும்னு சொல்றாங்க. அதையும் அக்கௌண்டபிளுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய தொகையாக மாறுகிற போது அதுவும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து அரசியல் நடைமுறை சாத்தியம் இல்லாத பணபலத்தை குறைக்குமா? நடைமுறை சாத்தியம் இல்லாத முதல்ல இந்த திட்டமே நடைமுறை சாத்தியம் இல்லை. இந்த 2000 ரூபாய் எல்லாம் வந்து உங்களால் வந்து பண்ணவே முடியாது. பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ பேப்பர் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ஐடிஓ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இந்த வேலை செய்ய, எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கும். இது நடைமுறையே இல்லை. 2000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய தொகையே இல்லை. இன்னும் அதை விட்டுட்டு இன்னும் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்குறதுனா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உண்டியலை கொண்டு போய் ஒரு 10 கோடி ரூபாய் ஒருத்தர் போடுறாரு, அதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது? அதே மாதிரி ஒருத்தர் கொண்டு போய் ஒரு 5 கிலோ தங்கத்தை கொண்டு போய் போடுறாரு, அதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது? அப்போ அந்த மாதிரியெல்லாம் பல்வேறு ஓட்டைகள் ஏற்கனவே நிறைய இருக்குது. இந்த 2000 என்று சொல்வது நடைமுறைக்கு ஒவ்வாத, இன்னும் சொல்லப்போனால் முழுக்க ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான். இதன் மூலமாக இன்னைக்கு தேர்தல் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்சியினுடைய பணபலத்தை வந்து கண்டிப்பாக இவர்களால் தடுக்கவே முடியாது. இல்லை, நான் கேட்குறேன், பொதுமக்களுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கணும்னாலும் இல்லை ஒரு ரொட்டி வாங்கணும்னாலும் நீங்கள் வந்து கேஷ்லெஸ்ஸாக போங்க, எலக்ட்ரானிக்காக பண்ணுங்கன்னு அரசு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ அது அரசியல் கட்சிகளுக்கு ஏன் பொருந்தக்கூடாது? எனக்கு புரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ல கேஷ்லெஸ்ஸாக போனோங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசு அது மட்டும் சொல்லலை. ஒரு சிறிய ஒரு கரிகாய் வாங்கணும்னா கூட நீங்கள் வந்து கேஷ்லெஸ்ஸாக நீங்கள் பேடிஎம்ல கொடுங்க, இல்லாட்டி கிரெடிட் கார்டில் கொடுங்கன்னு சொல்கிற அரசு ஏன் அரசியல் கட்சிகளுக்கு அது பொருந்தக்கூடாது? ஏன் நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி நாளைக்கு ஒரு அறிவிப்பு சொல்லட்டுமே, நாங்கள் வந்து இனிமே எல்லாமே எலக்ட்ரானிக்காக தான் நாங்கள் டொனேஷன் வாங்குவோம் சொல்லுங்க. பொதுமக்கள் தியாகம் பண்ணணும்ல, அரசியல் கட்சிகள் தியாகம் செய்ய வேண்டாமா? ஏன் இதுல மட்டும் ஒருமித்த கருத்து இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு? புரியலையே. நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன் நடைமுறை சாத்தியம்? அப்போ கரிகாய் வாங்குறது வந்து நீங்க கேஷ் இல்லாம கரிகாய் வாங்குறது உங்களுக்கு சாத்தியம் இல்லையா? 20 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறது உங்களுக்கு பேடிஎம்ல பண்ணலாம், கிரெடிட் கார்டுல பண்ணலாம். ஆனா அரசியல் கட்சிகள் 19,000 வந்து டொனேஷன் வாங்கும்போது கேஷ்ல தான் வாங்கணுங்கிறது என்ன நியாயம்? அது இல்ல ஏன்னா இது சாத்தியம் இல்லை, இதுவும் சாத்தியம் இல்லை, ரெண்டுமே சாத்தியம் இல்லை. ஏன்னா நடைமுறை சாத்தியம் ஏன் இல்லைன்னு சொன்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு வார்தா புயல் வந்துச்சு, 3 மாவட்டத்தில் அடிச்சிருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 12ஆம் தேதி புயல் அடித்ததுக்கு பிறகு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து 7 நாள் ஆயிடுச்சு.
இன்னும் பல இடங்களில் வந்து மின்சாரமே இல்லை. பல இடங்களில் வந்து மின்சாரம் இருந்தாலும் இன்னும் வந்து நெட்வொர்க்கே வர்ற நெட்டே இல்லை. எங்க போய் நீங்க ஏடிஎம்ல வேலை செய்வீங்க? எந்த இடத்துல வந்து நீங்க கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, பெட்ரோல் பங்க்ல வாங்க மாட்டான், ஹாஸ்பிட்டல்ல வாங்கலாம்னு சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் முதல் நாள்ல இருந்தே வாங்கல. அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த சமயங்கள்ல தான் தேர்தல் நன்கொடை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சரியான பிறகு தேர்தல் நன்கொடை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுவே நம்மால வந்து இந்த நாட்டில் இந்தியாவை பொறுத்தளவில், தமிழகத்தை பொறுத்தளவில் 365 நாளும் 24 மணி நேரமும் மின்சாரம் நாங்கள் கொடுப்போம் என்கின்ற உத்தரவாதம் இல்லாத நிலையில் நீங்கள் டிஜிட்டலைஸ்டு எக்கானமிங்கிறது எவ்வளோ ஏமாத்து வேலை, அது நடக்காது. இப்போ எவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்படுறவங்களே யார் கஷ்டப்படுறாங்க? பெரிய ஆளுகள் யாருமே கஷ்டப்படலை. சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் 1000 2000 பேங்க்ல எடுக்க முடியாம, ஈவன் பேடிஎம் கூட கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இல்ல, திரு பாலு சொல்றது முழுமையா சரி. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நம்ம சரியா பண்ணல, அதை பண்ணாம இது டிஜிட்டல்னு கொண்டு போய் குதிச்சிருக்கிறோம். நான் பாயிண்ட் அவுட் பண்றது இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். பொதுமக்களுக்கு ஒரு ரூல், ஒரு செட் ஆஃப் விதிமுறைகள், அரசியல் கட்சிகளுக்கு வேறு செட் ஆஃப் விதிமுறைகள் இருக்கிற இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அப்ப அரசு வந்து பின்னாடி விரிவா பேசுவோம் அது சம்பந்தமா. இன்னொரு செய்தியும் இருக்கு. ஒரு உத்தரகாண்ட்ல பேரணி அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கு காங்கிரஸ் கட்சி. அதுல வந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லக்கூடியவர்கள், அதற்கான தகுதி பெற்றவர்கள் தான் வந்து வேட்பாளர்களாக நிறுத்த முடியும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப அவங்க வந்து பொதுமக்களோடைய சேர்ந்து பழகுவதற்கு அங்க இரவோடு ஒரு நாள் இரவு அங்க தங்கணும், வேட்பாளர்கள் வந்து அந்த கிராமங்களில் தங்கணும், அவங்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கட்சிகள், இப்ப தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தோம். இப்ப நீங்க தேர்தல் சீர்திருத்தம்னு வருகிற போது கட்சிகளே இது மாதிரியான மாற்றங்களை தொடங்கி இருக்கிறதுங்க நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது வந்து அங்க ஒரு லோக்கலைஸ்டா ஒரு நடந்த ஒரு சம்பவம்ங்கிறதை தவிர அகில இந்திய ரீதியாக காங்கிரஸ் கட்சி ஒரு விதிமுறையோ அது மாதிரி ஒரு அறிக்கையோ விடல. இது வந்து லோக்கலா அந்த ஏரியாவில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம். அடிப்படையாக உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ரிஃபார்ம் தானா கொண்டு வரதில் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. அவர்கள் என்ன அன்னைக்கு ஒரு இதே டாபிக்ல ஒரு 4-5 நாள் முன்பு ஒரு ஆங்கில சேனல்ல ஒரு டிபேட்ல கலந்துக்கும் போது அரசியல் தலைவர்கள் வந்து அவங்க எல்லாம் தான் சொல்றாங்க, சட்டத்திற்கு நாங்கள் சட்ட விதிமுறைகளுக்குள் நாங்கள் நிச்சயமாக கட்டுப்படுவோம். ஏன்னா அதுல அவ்வளவு ஓட்டை இருக்கு தெரியும். அதனால யாருமே வந்து சட்டம் இருந்து என்ன சொல்றதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, மக்கள் மன்றத்தின் முன்பு நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்று நிரூபிக்கிறோம்ங்கிறது யாருமே சொல்லல. சட்டம் என்ன இருக்குது? சட்டம் அப்படின்னா நீங்க சட்டத்தை திருத்துங்க. சட்டத்தை யார் திருத்தணும்? நீங்க தானே திருத்தணும். பாராளுமன்றத்தில் யார் மக்களை திருத்த முடியும்? சட்டத்துல தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். 3 தளங்கள்ல பேசலாம். ஒன்று தேர்தல் ஆணையம் கொண்டு வரதுங்கிறத நம்ம பேச முடியும். இன்னொன்னு கட்சிகள் தானாக கொண்டு வரதுங்கிறத பேச முடியும். கொண்டு வர முடியாதுங்க. தேர்தல் ஆணையம் அரசியல் அனுமதி வாங்கி தான் செய்ய முடியும், பரிந்துரை தான் செய்ய முடியும். இப்ப அதை தாண்டி கட்சிகளே தானாக செய்யக்கூடிய பரிந்துரைகளை நம்ம எப்படி பாக்குறது? இவங்க எடுத்துக்கிறாங்க, இவங்களே இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ளேயே கொண்டு வராங்க இல்லையா? இது வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றத்திற்கு வழிகோலுமா? நிச்சயமா. இது வந்து ஒரு பெரிய மூவ்மெண்டா வந்து ஒரு கட்சி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5 கிலோமீட்டர் நடந்தா வந்து இல்ல அங்கேயே தங்குனா வந்து உங்களுக்கு மக்களோட சேர்ந்து மூவ் பண்ணணும், அந்த அடிப்படையில் உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மாநிலத்தில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபிட்னஸுக்கோ ஒரு மக்களோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால்தான் நீங்க உங்களால் மக்கள் சேவை செய்ய முடியுங்கிற ஒரு அடிப்படை இது. ரெண்டாவது, இதே லாஜிக்கை ஏன் பண பரிமாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடாது? ஏன் கேஷ் வாங்கும் போது நாங்க கேஷ் வாங்க மாட்டோம், நாங்க டிஜிட்டலா போறோம், ஏன் அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சி மூச்சுக்கு மூச்சு சொல்றாங்க டிஜிட்டலா போனோம் மக்கள்னு, ஏன் ஆளுங்கட்சி ஏன் டிஜிட்டலா போக கூடாது? நீங்க வேட்பாளர்கள் தேர்வுல கட்சிகள் கொண்டு வரக்கூடிய இந்த மாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தகுதியான வேட்பாளர்கள்னு கட்சிகளை யோசிக்க தொடங்கி இது என்னன்னு தெரியல எனக்கு. என்னன்னா, இது எவ்வளவு போலித்தனமாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இருக்குங்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன், சோனியா காந்தி 5 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? அதே மாதிரி இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, 5 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் பச்சையான விளம்பரம். இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி கூட காரை விட்டு யாருமே இறங்குறது இல்லை. அது மட்டும் இல்லை, தேர்தல் பிரச்சாரத்திற்கு 10 கார் தான் போகலாம் அப்படின்னு சொன்னால் 10,000 கார் போகுது. இது மாதிரி எதுவுமே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் புழங்கக்கூடிய பணம், கருப்பு பணம், கள்ளப்பணம், பிளாக் மணி, இது எல்லாவற்றுக்குமே எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் நீ 5 கிலோமீட்டர் நடக்கணும், அதிலே தங்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அவங்க பணி செய்யக்கூடிய இடத்துக்குள்ளே தான் குடியிருக்கணும்னு இருக்கு. இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் எத்தனை பேர் தங்குறாங்க? அதில் எத்தனை பேர் தங்க முடியும்? நீங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் இன்னைக்கு சுமத்ராமனை நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்தில் போட்டுட்டு நீங்கள் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் இது கூட இருக்காது. எப்படி இதெல்லாம் அவர் சொல்றது? நான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்த போது குடிநீர் கிடையாது, அங்கே வாட்டர் கிடையாது.
எலக்ட்ரிசிட்டி பாதி டைம் இருக்காது. ஸோ அதை வந்து ஒரு லக்ஸுரி, அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய லக்ஸுரின்னு சொல்ல முடியாது. ஒரு அத்தியாவசியம். இன்னைக்கு பவர் இருக்கிறதோ தண்ணி இருக்கிறதோ வந்து ஒரு லக்ஸுரி கிடையாது. அது வந்து ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். அது இல்லாத, அது நான் சொல்றது வந்து 20 வருஷம், அதுக்கப்புறம் காலத்தில் பெருமளவில் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய இது நிலைமை நிச்சயமா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அடிப்படையாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் நம்ம செய்து கொடுக்க வேண்டியது ஒன்று. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாற்றம் என்பது ஒரு டோக்கன் கெஸ்டர் மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சரி 4 மீடியா வர்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. தொடர்ந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரிஃபார்ம். அது என்ன பண்ண போறாங்க? அப்போ பல கட்சிகள்ல அடுத்த தலைமுறை வந்துருச்சு. அடுத்த தலைமுறை வரும்போது ஏன் இந்த மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாது? தேர்தல் ஆணையம் வந்து பரிந்துரைகள் தான் செய்ய முடியும் மாற்றங்கள் வேண்டியது தொடர்பாக. ஆனால் அதை வந்து ஆளும் கட்சியோ அரசியல் கட்சிகளோ எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் பல்வேறு நேரங்களில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையத்திற்கான அந்த அதிகாரங்களை வந்து அதிகப்படுத்தணுமா, இல்லை கட்சிகளே தானாக இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வரணுமா, இல்லை மக்கள் வந்து இதையெல்லாம் புரிஞ்சு அவங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் கூர்மைப்படுத்திக்கணுமா? அரசியல் கட்சிகள் வந்து தானாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். முதல்ல அவங்க தான் செய்யணும். வேட்பாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் அரசியல் என்பது வந்து இட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ். அரசியல்ங்கிறது நம்ம பார்க்குற இந்த கட்சி அரசியல் கிடையாது. வாழ்க ஒழிக கோஷம், துதி பாடுறது, கீழே விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் அரசியல். அரசியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். அந்த அரசியலை வந்து நம்ம கேலி கூத்தாக ஆக்கிட்டோம். அப்படி ஆக்கின பிறகு இந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டுப்பாடு கொண்டு வருது வந்து சரியாக எப்படி இருக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி எந்த வேட்பாளராவது நீங்கள் காரே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் நடக்கவே வேணாங்க, கார் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வது நடக்குமா? இன்னொன்று, அதே மாதிரி தொகுதியில் தங்கணும்னு சொல்கிறாங்க. எந்த வேட்பாளர் தொகுதியில் தங்குவார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? எனக்கு தெரியும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலே இருக்கிறவங்க எங்கேயோ திருப்பத்தூர்லேயோ இல்லைன்னா வந்து தொண்டியிலையோ நீங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர் வந்து சென்னையில் தான் தங்கியிருக்காரு. போகிறதே இல்லை, கான்ஃபரன்ஸுக்கே போகிறதில்லை. நீங்கள் வந்து அப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி? அப்போ என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரியான அடிப்படையான நடைமுறைகள் என்பது வந்து இது ரொம்ப போலித்தனமானது மட்டுமல்ல, மக்களை கேலி செய்யக்கூடிய. கார்த்திகேயன், நீங்கள் வந்து ஆளும் கட்சி பண்ண மாட்டேங்குது. ஆளுங்கட்சி மேலே குற்றமே கிடையாது. எல்லா கட்சிகளும் இந்த மேட்டர்ல ஒன்று. காங்கிரஸும் ஒன்று, பிஜேபியும் ஒன்று, சமாஜ்வாதியும் ஒன்று, பகுஜன் சமாஜ். இதுல வந்து ஒருமித்த கருத்து இதுல வரா மாதிரியும் தங்களுடைய சம்பளத்தை உயர்த்திக்கும் போது வந்திருக்கிற அந்த ஒற்றுமையும் நம்ம இந்திய பாராளுமன்ற சரித்திரத்துல இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி இல்லாம காங்கிரஸ் வந்து அதை செஞ்சிருவாங்களோ? நிச்சயமா செய்ய மாட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து இருக்கும் சில விஷயங்களில் இது ஒன்று. அதனால வந்து மாற்றம் வர வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு கட்சியினுடைய தலைமை கொஞ்சம் இதை வந்து இது மக்கள் வரவேற்பார்கள், இதை செய்தால் நமக்கு ஆதரவு பெருமளவில் கூடும்ங்கிற அடிப்படை காரணத்தை முன்வைத்து அவர்கள் அடுத்த தலைமுறை தலைவர்கள் யாராவது எடுத்து செஞ்சாலும் இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியாதா? மக்கள் என்ன பண்ண முடியும்? மக்கள் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்யறது, அதுதான் நீங்க எல்லாத்தையுமே உற்று கவனிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்கிறது, ஆனால் அரசியல் கட்சிகள் ஏத்துக்கலங்கிறது ஒரு உச்சநீதிமன்றம் கொண்டு வருதுன்னு அவங்க மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் இதை செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? உங்களுக்கு சரியா அது வந்து ஒரு விஷய சைக்கிள். ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னா பணபலம் இல்லாத ஒரு வேட்பாளர் ஒரு போட்டியில் ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். அது இன்றைக்கு இல்லை. பணபலம் இருந்தால், ஆட்கள் பலம் இருந்தால், அந்த அரசியல் கட்சி பலம் இருந்தால் தான் உங்களுக்கு ஏதேனும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தியாச்சு. அந்த பலம் எங்கிருந்து வருது? பணபலம் எங்கிருந்து வருது? இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இல்லாத, இந்த சீர்திருத்தங்கள் இல்லாதனால தான் அந்த பணபலத்தை அவங்களால தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா எவ்வளோ யார்கிட்ட வேணா எவ்வளோ வேணா டொனேஷன் வாங்கலாம். அது வந்து அதுக்கு வந்து 19,000 வாங்கணும்னு சொல்லி கணக்கு காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அரசு ஒன்றும் செய்ய முடியாது, வருமான வரி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்தில். ஸோ அது ஒரு சைக்கிள். நீங்கள் பணபலத்தை நீங்கள் எங்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறீங்களோ அதுக்கப்புறம் தான் நல்ல வேட்பாளர் ஜெயிக்க முடியுமாங்கிறது அடுத்த கேள்வி. நதிநீர் பங்கீடு பிரச்சனையை தீர்க்க புதிய தீர்ப்பாயம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பான சட்டத்திருத்தத்தை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இப்போ நடைமுறையில் 8 தீர்ப்பாயங்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் ரத்து செய்துட்டு ஒரே ஒரு தீர்ப்பாயம் அப்படின்னு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? இது நிறைய தீர்ப்பாயங்களை பார்த்துட்டோம். இப்போ ஏற்கனவே காவிரி தீர்ப்பாயத்தில் எவ்வளவு நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் அதை வந்து மைய அரசே வந்து ஒரு அரசே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு உத்தரவிட முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கு விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மறுபடியும் ஒரு ப்ரப்போசல், ஒரு ஆலோசனை தான். இது எந்த அளவுக்கு நடைமுறை ஆகுங்கிறதுல அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. மற்றொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக ஆளும் கட்சிக்கு
ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், அதாவது உறுதிப்பாடுங்கிறது இருக்கணும் கொண்ட கொள்கையில் அல்லது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில். அப்போ ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. அரசே அந்த பொறுப்பை செய்யலைன்னு சொல்லும்போது இது எப்படி சரி செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுது, ஒரு மாநில அரசு முடியாதுன்னு சொல்லுது, ஒரு தரம் இல்லை 10 தரம் சொல்லுது, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தீர்ப்பாயம்னா அது என்ன பண்ண முடியும்? இவங்க என்ன ப்ரப்போசல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் அந்த தீர்ப்பாயம் இருக்கும். அதுவும் ஒரு மாநில அரசு ஏதாவது பிரச்சனை இருக்குது என்று கேட்டுக்கொண்டால் அவர்கள் அந்த தீர்ப்பாயத்தை அதை அமைப்பார்கள். அது 3 வருஷத்துக்குள்ளே அது தீர்க்க அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய அதனுடைய ஆணையத்தினுடைய காலம் முடிந்து விடுகிறது. அப்புறம் புதிய ஆணையம் வரும். அதே மாதிரி அந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பு அது சரியில்லை என்று ஒரு மாநிலமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி சொன்னால் அதுக்கு இன்னொரு ஆணையம் வந்து அமைக்கப்படும். இப்படி இது என்ன என்றால் மீண்டும் 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 இது பார்த்தீங்கன்னா ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் இது கொண்டு விடுமே ஒழிய இது வந்து தீர்வாக இருக்க முடியாது. அதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அரசு வந்து ரொம்ப தெளிவாக சொன்னோம். எப்படி நம்ம தேர்தல் கமிஷனை பற்றி பேசுகிறோமோ அதே போல் இன்றைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ், அதை வந்து ரிவர் வாட்டர் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி அல்லது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அப்போ யார் தப்பு செய்யலைன்னாலும் அதை வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இல்லாத எவ்வளவு விதமான நீங்கள் ஆலோசனைகள் வந்தாலும் அது நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த உறுதிப்பாடு இல்லை என்று சொன்னால் இது வந்து வேலை செய்யாது. இல்லை, அதாவது இது இந்த ஒருங்கிணைத்த தீர்ப்பாணையம் வருவது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கது. ஏன்னா கால அவகாசத்தை குறைப்பதற்கு ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க 3 ஆண்டுக்குள்ள. இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி அப்படிங்கிறது அடிப்படையாக ஒன்று அமைக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டுக்கு மற்றொரு மாநிலத்தோட ஒரு சிக்கல் இருந்தாக்க மத்திய அரசுகிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னா அந்த அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கமிட்டி வந்து இதை தீர்க்க முயற்சி செய்யும். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் அதுக்கப்புறம் அது ட்ரைபியூனல் கிட்ட போகும். ஆனால் அடிப்படையாக திரு பாலு சொல்வது போல பெரும் மாற்றம் இந்த ஒருங்கிணைந்த ட்ரைபியூனல் வரதுனால வருமானா நிச்சயமா வராது. ஏன்னா அடிப்படையாக பிரச்சனை வந்து இந்த ட்ரைபியூனலோ இந்த தீர்ப்பாணையம் வழங்கும் உத்தரவை எவ்வாறு அமல்படுத்துவதுங்கிறதுல தான் பிரச்சனை இருக்கே தவிர உத்தரவு வாங்குவதில் இருக்கும் தாமதம் கொஞ்சம் குறைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவா பார்க்கலாமே தவிர இதனால வந்து பெரிய மாற்றம் ஆயிடும், எல்லா மாநிலங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டிய மாநிலங்களுக்கெல்லாம் உடனடியாக கிடைக்கும்னு நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சிக்கல் வந்து அங்க இல்லை, சிக்கல் அடுத்த ஸ்டேஜில் இருக்கு. ஒரு தீர்ப்பாணையம் ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க, இந்த உத்தரவை எப்படி அரசு வந்து எப்படி அமல் செய்யறாங்கிறதுல தான் பிரச்சனையே இருக்கு. ஸோ பிரச்சனை வந்து அதிலே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, தீர்ப்பாயம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து நடைமுறைக்கு வந்துரும், அமலுக்கு வந்துரும். இல்ல கார்த்திகேயன், அவங்க சொல்றது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் டீம் டு பி நோட்டிஃபைட். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காவேரி அந்த ட்ரைபியூனல் கொடுத்த அவார்டை வந்து கெசட் நோட்டிபிகேஷன் வரத்துக்கே 4 ஆண்டு காலம் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு 9 ஆண்டு காலம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது நோட்டிபிகேஷன் ஆச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த டைம் டிலேயே குறைக்கலாங்கிறாங்க. ஆனா அடிப்படையாக நோட்டிபிகேஷன் ஆனப்புறம் என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், என்னாச்சு? உத்தரவு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒண்ணும் நடக்கல. சோ அடிப்படையாக பிரச்சனை வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கு. ஒரு ஆணையம் கொடுக்கும் ஒரு தீர்ப்பு, அது நோட்டிஃபை ஆகிவிட்டது. நோட்டிஃபை ஆன பிறகு அந்த மற்றொரு மாநிலம் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதன்படி நடக்கவில்லை, என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிறத வந்து இது தீர்த்து வைப்பதே இல்லை. இது கொஞ்சம் டிலேயை குறைக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும், அது வரவேற்கத்தக்கது. அந்த 2007க்கு அப்புறம் 13 அப்படின்னு வருகிற போது அங்க 6 வருட காலம் அப்படிங்கிறது இங்க 3 வருட காலமாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா? இவங்க வந்து இந்த காலத்தை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்லை, இந்த ஆலோசனை வந்து நீங்க வந்து அதனுடைய அந்த ஃபேஸ் வேல்யூவில் அதனுடைய முகமதிப்பை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இது நல்லதுதான். இது வந்து ஒரு சரியான ஆலோசனை தான். இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்திற்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு வந்து இந்த ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் வந்து மாநிலங்களுக்கு பல்வேறு இடங்களில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ ஏற்கனவே இந்த சட்டஞ்செய்தி தீர்ப்பில் பாகிஸ்தானுக்கு நமக்கும் அதில் ஒரு மோதல் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதை விடுங்க, அது உள்நாட்டில் வர விஷயம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆலோசனைகள் எல்லாம் சரி, இதற்கு மேலே என்ன வேண்டும் என்றால் நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன முடியும்? இப்போ ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் வந்து காவிரி ஆணையை கண்டிப்பாக அமைச்சிருவாங்கன்னு நம்ம நினச்சோம். உடனே அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதற்கு பிறகு இப்போ 1.5 மாதம் 2 மாதம் நடந்த பிறகு இப்போ தீர்ப்பு வந்து 10 நாள் ஆச்சு. காவிரி ஆணையத்தை முதல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அமைக்குமா? அவங்க அமைக்கும் என்று சொன்னால் தான் நீங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ப்ரப்போசலுக்கு ஏதாவது அதுக்கு வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும், அதுக்கு பொருள் இருக்கும்.
இது ஒரு பொருளற்றதாக இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டு போகுது என்பது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க காவிரி ஆணையம் 10 நாள் ஆயிடுச்சு, எனக்கு தீர்ப்பு அமைக்கல. உத்தரவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வந்து நடுவர்மன்ற தீர்ப்புகள் தொடர்பாக விசாரிக்க முடியும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பாயம் வருகிற போது இந்த உத்தரவுகளை வந்து மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அது மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகக்கூடிய சூழல் இருக்குமா, இல்ல நடுவர்மன்றம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு தீர்ப்பையுமே மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம்? இல்லையே, கட்டாயம் இருக்குங்கிறது இப்போ ஏற்கனவே இருக்கிற நிலைமை அடிப்படையிலே மாநில அரசுகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காமல் இருக்கும் ஒரு சூழலில் ஒரு தீர்ப்பாணையத்தின் தீர்ப்பை அவங்க எங்க மதிக்க போறாங்க? ஏன்னா இதுல உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு இந்த ஆணையம் அமைப்பதற்கான சூழல் இருக்கிறதா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இல்லைங்க, ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொடுக்கிற ஆணையத்தின் மூலம் கொடுக்கிற தீர்ப்பை ஏன் ஒரு மாநில அரசு உச்ச நீதிமன்றம் இப்போ இருக்கிற நீதிபதியுடைய தீர்ப்பையே மதிக்காத ஒரு மாநிலம் ஏன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆணையம் மூலம் கொடுக்கும் தீர்ப்பை மதிக்க வேண்டும்? இப்ப நீங்க அந்த ஆணையத்துக்கு கொடுக்கிற தீர்ப்பை வந்து நீங்க நோட்டிஃபை ஆட்டோமேட்டிக்கா பண்றீங்க சொல்றீங்க. இந்த திட்டத்துல இந்த ப்ரொபோசல்ல கொண்டு வாங்க. அது வந்து இன்னொரு கொஞ்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டைமை குறைக்கும். ஆனால் அடிப்படையாக ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது நோட்டிபிகேஷனுக்கு வந்தா கூட செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது மாநில அரசு. சோ நீங்க வந்து 3rd ஸ்டேஜ்ல பிளாக் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கொஞ்சம் கிளியர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கு, தாமதம் இருக்கு. அந்த தாமதங்களை குறைப்பதற்கு இது ஒரு நடவடிக்கை, அது வரைக்கும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அடிப்படையாக உடனடியாக இந்த ஒருங்கிணைந்த ஆணையம் உருவாக்கப்பட்டதால் இந்தியாவில் இருக்கிற நதிநீர் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அமல்படுத்தும் அரசிடம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்தால் எந்த மாநிலத்துக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ அதை அமல் செய்ய வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. அங்கு எங்கு அரசியல் ரீதியாக அவர்கள் பார்வை வைக்கிறார்களோ எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது வந்து இதை தீர்ப்பதற்கான வழிவகுக்காது. இது வந்து இன்னும் காலதாமதப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. காவிரி நடுவர்மன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான அந்த உத்தரவுகளை எல்லாம் இன்னும் அமல்படுத்தாம காலதாமதம் படுத்தக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சட்ட சிக்கலை அதிகப்படுத்தும் அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாங்கன்னா, மாநில சுயாட்சி அப்படிங்கிறத வந்து கூட்டாட்சி தத்துவத்தை வந்து இது வந்து பாதிக்கும் இந்த உத்தரவுன்னு. நீங்க மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த பிரச்சனையை மத்திய அரசு தீர்க்கிறது அப்படிங்கிறது மாநிலத்தோட உரிமைகளை பாதிக்கிற விஷயமாக பார்க்கலாமா, இல்ல இவங்க தீர்க்கவே மாட்டாங்க அதனால ஒரு உத்தரவின் அடிப்படையில் மத்திய அரசு வலுவாக இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாமா? இல்லை, அதுக்கு வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு வந்து மாநிலங்களுடைய சுயாட்சி என்பது வேறு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன் வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து சென்ட்ரலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி பல்வேறு நிதி ஆதாரங்கள் இப்போ ஜிஎஸ்டி வரும்போது என்னென்னா, தமிழ்நாட்டை வந்து முக்கியமாக அவங்க எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை இது பாதிக்கக்கூடியதாக ஜிஎஸ்டி இருக்குது என்று தான் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ என்ன என்று சொன்னால், இந்த மாதிரியான ப்ரப்போசல்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு என்னமோ கொஞ்சம் அதில் ஒரு பொருள் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொன்னால், இப்போ காவிரி தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு அரசுக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை சொல்லி இதை இவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு டைரக்ட் பண்ணுவாங்களா, இழுப்பாங்களான்னு ஒரு ஐயம் ஏற்படுவது வந்து தவிர்க்கவே முடியல. ஏன்னு சொன்னால், எந்த விதமான உத்தரவுகளும் இன்றைக்கு பண்ணுவதில்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ காவிரி தீர்ப்பாயமோ அல்லது தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு அல்லது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆணை போட்டு விட்டால் அதற்கு எதிராக அப்பீலே பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கா? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்ப அப்படி இல்லாத வரையிலும் இது எல்லாமே ஒரு விஷயம் அமைக்கிறாங்கன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற 8 தீர்ப்பாயங்களையுமே கலைக்க போறாங்க அப்படின்னு சொல்ற போது அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஆணைகளினுடைய நிலை என்ன ஆகும்? அந்த ஏற்கனவே இந்த தீர்ப்பாணையங்கள்லாம் கொடுத்திருக்கிற ஆர்டர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ சிலது வந்து ஹியரிங்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஃபைனல் ஆர்டர் வந்துச்சுன்னு கிடையாது. ஸோ சில டிஸ்பியூட்ஸ்ல அந்த ட்ரைபியூனல்ஸ் இன்னும் ஹியரிங் போயிட்டு இருக்கு, இன்னும் ஆர்டர் இன்னும் வரல. இப்போ அவங்கெல்லாம் கலைக்கப்பட்டா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பியும் ஒரு 3 ஆண்டு காலம் வந்து புது ட்ரைபியூனல் மூலமா போகுமா, இல்ல முதல்ல டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி ஆரம்பிச்சு அவங்க ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டு அவங்க தீர்க்க முடியாம அதுக்கப்புறம் ட்ரைபியூனல்ல போய் 5 வருஷம் திருப்பியும் டிலே ஆகுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிளாரிட்டி ஒன்றும் வரல. மொத்தமே அவங்க 3 வருடங்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இல்ல 3 இல்ல, அது டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டிட்ட கொடுக்குறோம். அவங்க சொன்னதுக்கு ட்ரைபியூனல் வந்து 3 ஆண்டுக்குள் ட்ரீட்மெண்ட் வெர்டிக்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டிக்கு எவ்வளவு நாள் அது அவங்க பரிசீலிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ளே அவங்க உடன்பாடு வரணும். அவங்க உடன்பாடு வந்தா மட்டும் இந்த ப்ரொவிஷன் இருக்கா தெரியல. இதுல ப்ரொவிஷன் கொடுத்திருக்கிறது வந்து டிஸ்பியூட் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகும், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும். சென்டர் வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி வைப்பாங்க. அந்த கமிட்டி வந்து இதை தீர்த்து வைக்க 2 மாநிலங்களிடம் பேசி
பேசி முயற்சி செய்வாங்க. அவங்களால செய்ய முயற்சி தோல்வி அடைந்தால் அதற்கு பிறகு இது ஆணையத்திற்கு போகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 2014 தேர்தலின் போதே தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அப்ப நான் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஏத்துக்கல அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு. எப்படி இல்ல, அதாவது இது டாக்டர் சுவாமி தொடர்ந்து நிதி அமைச்சகத்தையும் பர்டிகுலரா அருண் ஜேட்லியும் டார்கெட் பண்றாரு. அது ரொம்ப நாளா தெரிஞ்ச விஷயம். அவரே அதை மறுக்கிறது இல்லை. அதாவது இது டார்கெட் அவருக்கு ஒரு அருண் ஜேட்லியை எப்படியாவது அந்த பதவியிலிருந்து தூக்கணுங்கிற அளவிற்கு ஒரு 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 விருப்பம் இருப்பதாக செய்தித்தாள்கள் நம்ம படிக்கிறோம். ஆனால் அது அதனால ஒரு 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 ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதை பங்கிள் பண்ணிட்டாங்க, இல்ல மற்ற சிலர் என்ன சொல்றாங்க, ஆர்பிஐ தான் தவறு பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, பேங்க் பண்ண பிரச்சனைங்க நல்ல நோக்கத்தோட செய்யப்பட்டதுங்க, ஆனா எல்லாரும் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு, அதாவது பிரதமரை இன்சுலேட் பண்றதுக்காக பிரதமர் செய்தது தவறு அல்ல, இந்த தவறு மற்றவங்களுடைய தவறு, நல்ல முடிவை பிரதமர் எடுத்திருக்கிறார், இவங்க எல்லாம் அதை குழப்பிட்டாங்க சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை கொண்டு. இப்ப இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற சில தலைவர்கள், சுவாமி பாஜகவில் இருக்கிறார், ஆனால் மற்ற தலைவர்கள் கூட இந்த லைன் எடுக்கிறாங்க. இதில் நடந்த குளறுபடிகளுக்கு காரணம் ஆர்பிஐ, நிதி அமைச்சகம், வங்கிகள், இவங்க தான் பிரச்சனை, வேற யாரும் பிரச்சனை கிடையாது, இது ஒரு நல்ல அப்படிங்கிறது தட் இஸ் மென்ட் டு ப்ரொடெக்ட் த பிரைம் மினிஸ்டர். இதிலிருந்து இந்த டிமானிட்டைசேஷன்ல நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் பிரதமரை பாதிக்கக்கூடாது, அரசியல் ரீதியாக பிரதமரனுடைய பாப்புலாரிட்டியில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இது வரும் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் அது முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் தெரியும் இது பிரதமருடைய முடிவு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும் அவருடைய முடிவு. ஏன்னா அவர் யார் அறிவிச்சாங்க? ஆர்பிஐ கவர்னர் அறிவிக்கலையே, பிரதமர் தானே அவருக்கு முன்னெடுத்து இது ஒரு ஒரு பாப்புலாரிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வழி என்று பார்த்து அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது பூமராங் ஆனும் போது இப்போ யாராவது ஒரு ஒரு பலி ஆடு தேவைப்படுகிறது, அதுல நிதி அமைச்சகம் ஒரு பலி ஆடு. நீங்க எப்படி பாக்குறீங்க இவருடைய சுப்பிரமணிய சுவாமி தொடக்கத்திலேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சுப்பிரமணிய சுவாமி மட்டும் இல்லை, ராம் ஜெத்மலானி சொல்லிட்டாரு, அதே மாதிரி பழைய அருண் சௌரி சொல்லிட்டாரு, கோவிந்தாச்சாரியா சொல்லிட்டார். இது பூராவே 3 பேருமே அவங்க டிமானிட்டைசேஷனை முக்கிய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றும் இப்போ சொல்கிற சுமந்த் ராமன் சொல்கிறது ஒரு விஷயம் உண்மை. அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக மோடியை எப்படி காப்பாற்றுவது, அவர் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் இது எல்லாமே செய்யணும். அப்போ மோடியை சேவ் பண்ணும்போது இதில் யார் எப்படியெல்லாம் இதில் அவங்க தன்னுடைய சுயலாபத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்ப்பார்கள். இப்போ என்னென்னா, இப்போ சுப்பிரமணிய சாமி மோடியை அட்டாக் பண்ணாமல் ஆர்பிஐயையும் அதுவும் குறிப்பாக ஜேட்லியை நிதி அமைச்சகத்தை அட்டாக் பண்ணுவது அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், நீங்கள் ஒரே வழி தான் இருக்குது, சுப்பிரமணிய சாமியை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பண்ணணும். இது பண்ணிட்டா இது எல்லா விஷயங்களும் சரியாக போயிடும். அதுதான் உண்மை. அதைத்தான் அவர் பல வழிகளில் அவர் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் மீடியாவிலே ஒரு கொஸ்டின் கேட்பேன். எப்போவுமே மீடியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜகவினுடைய மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் முதல்ல பாஜக தலைவராக ஒரு கேள்வி, ரெண்டாவது அவர் மூத்த தலைவராக, அவர் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் தான் ஜனதாவை கலைச்சிட்டு அவர் பாஜகக்குள்ளே வந்தார். அவர் எப்படி மூத்த தலைவராக இருக்க முடியாது? அவரை விட மூத்த தலைவருங்கிறது 20 வருஷமாக கட்சிக்குள்ளே இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறதே இல்லை. அப்போ இது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு மீடியாக்கள் கூட சில விஷயங்களில் நேர்மையாக நியாயமாக நடக்கவில்லைங்கிறது நமக்கு வருது. ரெண்டாவது அவர் சொல்கிறார், இப்போ மற்றதெல்லாம் கூட்டு பொறுப்பு பேசுகிறாங்க. அப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரே ஒரு ஒரு அருண்ஜேட்லியை ஒரு நிதி அமைச்சரை இப்படி விமர்சனம் பண்ணலாமா? ஆர்பிஐ கொண்டாட விமர்சனம் பண்ணலாமா? அவர் இன்னும் என்னெல்லாம் பேசுகிறாரு. மோடிக்கு ஃபைனான்ஸ் தெரியுமா? அவருக்கு என்ன நிதி அவர் பொருளாதார நிபுணர் இல்லை, ஜேடி நிறுவனம் இல்லை, அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரு. அப்புறம் அதே மாதிரி அவர் இல்லை, இவர் எல்லாரையுமே அவர் ஒட்டுமொத்தமாக அவர் சாடுறாரு. எந்த கட்டுப்பாடுமே இல்லை. சொந்த கட்சியை சேர்ந்தவங்கிறதுனால விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி நான் சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தாள்களை அதிகமாக அச்சடிக்கணும்னு சொல்றாரு. பொதுத்துறை அலுவலகங்கள்ல ஏடிஎம் மையங்கள் அமைத்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்க சம்பள பட்டுவாடா பண்ணணும் அவருன்னு சொல்றாரு. அதே மாதிரி புதிய நோட்டுகளுடைய அந்த வடிவத்தை நீங்க பழைய ரூபாய் நோட்டுகள் எல்லாருமே ஏற்கனவே யாருமே சொல்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இல்ல, எல்லாருமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையாக டாக்டர் சுவாமி பாஜகவுக்கு சில சமயங்களில் ஒரு பயனுள்ள ஒரு நபராக இருக்கிறார். அதனாலதான் அவங்க டாக்டர் சுவாமி என்னன்னா, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள்
ஏதேனும் ஒன்று ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் டாக்டர் சுவாமியை விட்டு தெரிவிக்க வைக்கலாம். அது வந்து ட்ரையல் பலூன் மாதிரி ஃப்ளோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. அப்புறம் அதை வந்து ஒரு தவறான ஒரு ஒரு பார்வையில் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது டாக்டர் சுவாமியுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி அவங்க வந்து இது பாஜகனுடைய கருத்து அல்ல, டாக்டர் சுவாமியுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி அதுக்காக வந்து அவர் பயன்படுத்துறாரு. அது வந்து அவர் யூட்டிலிட்டி வேல்யூ பிளஸ் இந்த கேஸ் எல்லாம் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மேல நிறைய கேஸ் போடுறது, நேஷனல் ஹெரால்ட் போன்ற கேஸ்லாம் அவர் யூஸ்ஃபுல்லா இருக்கிறார். அடிப்படையாக இந்த சிக்கலை, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்க மூத்தனா ஒரு வயதில் மூத்தவர், அரசியல் அனுபவத்தில் மூத்தவர், அதனால மூத்த தலைவர்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். மூத்த தலைவராக இருக்கிற ஒரு நபர், ஒரு கட்சியில் இருக்கிறவர் ஓப்பனாக வெளிப்படையாக உங்களுடைய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை இந்த டிமானிட்டைசேஷன், அதை இவ்வாறு விமர்சனம் செய்வது கிட்டத்தட்ட வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பண்ண எந்த விதமான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸும் இல்லை. அவங்க பண்ண பங்கிள்னு எங்க ஒரு இடத்துல படித்தேன், அந்த மாதிரி பங்கிளிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும். இல்ல, ரெண்டு விஷயம் தான். நீங்க 2014ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்திலேயே நாங்க வந்து கலந்து ஆலோசித்தோம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்ப 2014 இருந்தே அரசாங்கம் இதை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிதி அமைச்சகம் எடுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பேசியிருக்கிறாங்க, இந்த தகவல் வெளியே போயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல, அதாவது இந்த தகவல் வெளியே போயிருக்குங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு செய்தியாக தான் நம்ம சமீப காலமாக கூட பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அடிப்படையாக அதுக்கு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுக்கு ஆதாரம் தேவை. ஆதாரம் இருந்தால்தான் வந்து செய்தி வெளியே போயிருக்கும்னு. ஜெனரலாக டிமானிட்டைசேஷன் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு காலமாகவே வந்து அவ்வப்போது நீங்க பழைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ நோட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் திருப்பி 2000 ரூபாய் நோட்டு போடணும்னு எங்கேயுமே வந்து ஒரு ஆர்டிகல்ல சொல்லலை. ஆனால் பெரும்பாலான ஒரு எக்கனாமிக் திங்கர்ஸ், நிறைய பேர் பொருளாதார வல்லுநர்கள் யோசிட்டு இருந்த விஷயம் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் ரிமூவல் ஆஃப் அரசாங்கம் அதை நோக்கி நகர போகுது அப்படின்னு 2014 இவங்க வந்து ஆலோசனை நடத்தி நிதி அமைச்சகம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இப்பவே 4 மாசம் முந்தி மோடி கவர்மெண்ட்லேயே பேசினது. 2014 மட்டுமல்ல, இப்பவே 4 மாசம் முந்தி பேசப்பட்டது. ஆனால் பேசப்பட்டது என்ன ஆச்சுன்னா நடைமுறைக்கு வரல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னால் அரசாங்கம் அன்றைக்கே அடிச்சிருக்கலாம். அதை விட மிகப்பெரிய ஒரு மகாபெரிய முட்டாள்தனமான முடிவு என்னன்னு சொன்னால் இந்த 2000 ரூபாய் நோட்டை இப்போ தான் கொண்டு வந்தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அமெரிக்காவிலேயே $50 மேலே நோட்டு கிடையாது, $50 தான் அதிகம் ஹையஸ்ட் டினாமினேஷன். அப்படி இருக்கும்போது 2000 ரூபா நோட்டை கொண்டு வந்துட்டு நம்ம போய் ஏடிஎம்ல போனால் 2000 ரூபா தான் எடுக்கலாம்னா ஒரு 2000 ரூபா நோட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? அப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னால் ஒரு திட்டமிடப்படாத ஒரு அவசர அடியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லப்பட்ட ஒரு முடிவு. ஆக மோடி சொல்லிட்டாரு, அது எப்படி ஆனாலும் பரவாயில்லை. அது வந்து ஜனங்கள் மாட்டி முழிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பப்ளிக்கினுடைய கோபமும் ஆத்திரமும் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கலவரம் வரும். இவர்கள் சொல்வதை போல December 31 பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பெரிய இது என்னன்னு சொன்னீங்கன்னா ஆர்பிஐனுடைய நோட் பிரிண்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொன்னாங்கன்னா 23.9 மில்லியன் நோட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது பல டினாமினேஷனில் 10 ரூபாயில் ஆரம்பித்து 1000 ரூபா வரைக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இண்டென்ட்டே வந்து 23.9 மில்லியன். ஆனால் அடித்தது என்னன்னு சொன்னால் 21.2. அப்போ அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவையில் இதையெல்லாம் அடித்து முடிக்கிறதுக்கு என்ன ஒரு 6-7 மாதம் ஆகும். இல்லை, அதாவது டாக்டர் சுவாமி சொல்கிற ஒரு குற்றச்சாட்டில் ஒரு உண்மை இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நிதி அமைச்சகம் இப்போ பிரதமரே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் இப்போ பிளான் எடுக்கிறோம்னா நிதி அமைச்சகம் சொல்லியிருக்கணும் நாங்கள் தயாராக இல்லைங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுத்தும், மக்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. நிறைய அச்சடிக்க சந்தேகம் வராதா? ஏன் இவ்வளவு நோட்டுகள் அச்சடிக்கிறாங்க? இல்ல 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஒவ்வொரு சில ஆண்டுகளும் ஒவ்வொரு புதிய நோட்டுகள் அதே டினாமினேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2005க்கு முன்னாடி இருந்த 500 ரூபாய் நோட்டு வேற, 2005க்கு பிறகு டிசைனை மாத்தி வேற 500 ரூபாய் நோட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் யூபிஏ ஆட்சி காலத்துல அந்த பழைய 2000 ரூபாய் நோட்டு இனிமே செல்லாது, அதை வந்து நீங்க மாத்திக்கங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி வந்து மாத்திக்கங்கன்னு சொன்னாங்க. அதனால ஒரு புது நோட்டு அதே டினாமினேஷன்ல அடிக்கும் போது நாங்கள் கூடுதல் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வைக்கிறோம், அதுக்காக இந்த நோட்டை அறிமுகப்படுத்துறோம்னா உடனே வந்து பழைய நோட்டெல்லாம் செல்லாதுன்னு மக்கள் மனதில் சிந்திக்கவே போறது இல்லை அந்த மாதிரி. ஏன்னா இது சமீப காலத்தில் 1978க்கு அப்புறம் நடந்ததே கிடையாது. ஸோ நீங்க புது நோட்டு கொண்டு வரீங்கிறதுனால பழைய நோட்டு செல்லாது இந்த அரசு அறிவிக்க போகுதுன்னு யாரும் வந்து சந்தேகப்பட போக மாத்தணும். நீங்க மக்கள் சிந்திக்கல, மக்கள் இப்ப சிரமப்படுறாங்க, ஏடிஎம் மையங்கள்ல கியூல நிக்கிறாங்க. ஆனா
கருப்பு பணம் பதுக்கக்கூடியவர்கள் எல்லா விதமான வழிமுறைகளையும் கையாளுறாங்க. ஆமா. அப்ப நிதியமைச்சகம் ஒரு ப்ரிப்பேர்னஸோட இருக்கு. இல்லைங்க, இது வந்து அரசாங்கம் இதை நோக்கி நகருது அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க கேட்கிறேன். சிம்பிளா பிரதமர் வந்து சொல்றாரு, ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிஐ கவர்னரும் நிதி அமைச்சரும் என்ன சொல்லியிருக்கணும், ஐயா இது மாதிரி நடந்தாக்க, ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ். பிரதமருக்கு வந்து எவ்வளவு நோட்டு சர்க்குலேஷன்ல இருக்கு, எவ்வளவு நோட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு பிரிண்டிங் கெபாசிட்டி பிரதமருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. இவர்கள் தான் பொருளாதார வல்லுநர்களாக இருக்க வேண்டும். இவங்க டீம்ல நூற்றுக்கணக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கணும் பிரதமர் கிட்ட, ஐயா இது செய்வதற்கு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், பிரிண்டிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஏடிஎம்ஸை ரீகாலிபிரேட் பண்ணணும், இல்ல அதே சைஸ் நோட்டு போடணும். இதெல்லாம் செஞ்சால் தான் இது செய்ய முடியும். இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயத்தை செய்ய முடியும். நிதியமைச்சகம் ஒரு வருடத்திற்கு முன்னாடியே ப்ரிப்பேர்னஸோட இருந்தா அந்த விஷயம் வெளியில போகாது, வெளியில வராது, நோக்கம் முழுமையாக நிறைவேறும். இல்லைங்க, வரவே வராது. ஏன்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் நாங்க ஒரு புது டிசைன் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு முன்னால இவங்க 100 ரூபா நோட்டை கிட்டத்தட்ட கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் அடிச்சு வச்சிருந்தால் ஒண்ணுமே வந்திருக்காது. ஜனங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண போனாங்க. எவ்வளவு பண்றாங்க பாருங்க, வராது. அதை இவங்க தயார் பண்ணிட்டு செஞ்சிருந்தாங்கன்னா இதுக்கு பொருள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா டிமானிட்டைசேஷன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. கள்ள நோட்டு நிறைய வருது, 500 ரூபாயில 1000 ரூபாயில. அது வந்து குறிப்பாக வந்து நீங்க வந்து டெரர் ஃபண்டிங்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனுடைய பங்கு இதெல்லாம் வந்து நவம்பர் மாசத்துல அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து கேஷ்லெஸ் எக்கானமிக்கு மாறிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து வங்கிகளுக்கு பணம் வரணும் அப்படிங்கிற நோக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒரு புது காரணம் கொடுக்குறாங்க. என்னன்னு அடிப்படையாக மிக முக்கியம், எல்லாத்தையும் வந்து இப்ப இருக்கிற மாதிரியே செஞ்சிருந்தாலும் 2000க்கு பதிலா 500 ரூபாய் நோட்டு புதுசா அடிச்சிருந்தாங்கன்னா பெருமளவுல இந்த சிக்கல் தீர்வதற்கான ஒண்ணுமே இல்லை. இப்ப எங்கெல்லாம் 2000 ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு பதிலா 500 ரூபாய் நோட்டு புதுசா கொடுத்திருந்தாங்கன்னா அதுவே வந்து ஒரு 50% இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கும். அந்த பிளானிங். ரெண்டாவது, நோட்டு சைஸ் நீங்க வேற சைஸை மாத்தும் போது ஏடிஎம் ரீகாலிபிரேட் பண்ண போறதுங்கிறது தெரியாம இருக்க முடியுமா? அது அந்த ட்ரேலயே பிடிக்காதுங்கிறது வந்து எப்படி வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் மேட்டர். 86% கரன்சியை நீங்க வெளியே எடுக்கிறீங்க. உங்களுக்கு இது தெரிய வேண்டாமா? புதுசா போடுற கரன்சி அந்த ஏடிஎம்ல பிடிக்காதுங்கிறது தெரியாது வந்து இதெல்லாம் அவ்வளவு பகிரங்கமா வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொல்ல வேண்டாம். அப்ப 2000 ரூபாய் நோட்டு பழைய 1000 ரூபாய் நோட் சைஸ்லயே அடிச்சிருக்கலாமே. அதே சைஸ்ல அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகாலிபிரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அடுத்தடுத்த அமர்வுகள் இன்னும் நம்ம விரிவா பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.